அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம். இதில் விசித்திராம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு கண்டஸ்டன்ட், 50 வயசு உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள 90 நாளைக்கு மேலே இருந்ததே இல்லை. இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வந்து இந்த தமிழ் கில்ஸில் வந்து காட்டுது இல்லையா, இவங்க பூரா பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இவங்க எல்லாம் பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து மணியை வந்து ஒத்துருக்காரு, அதே மாதிரி தினேஷ் வந்து ஒத்துருக்காரு. இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தினேஷும் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காரு, அதே மாதிரி மணியும் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்லாட்டா மணிக்கெல்லாம் வந்து மணி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கூட பண்ணல. மணி அந்த வீட்டில் இருக்கிறதே தெண்டம் தான், ஒன்றுத்து பண்ணாமல் ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காரு. அவருக்கு வந்து 2வது இடத்துல ஓட்டு இருக்கு அப்படின்னா தமிழ் கில்ஸ்காரங்கள்டே டேரெக்டாக வந்து காசு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் வந்து ரிவ்யூ பண்ணுறாரு இல்லையா அந்த சேனலில், தமிழ் கில்ஸில், இந்தியா கில்ஸில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மணிக்கெல்லாம் வந்து அப்படி தான் ஓட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மணியுடைய அம்மா பெங்களூர்லேருந்து ஒரு மேட்ரு சொன்னாங்களே, அங்கே ஒரு ஐடி விங் இருக்குன்னு, அந்த ஐடி விங் மூலியமாக தான் வந்து மணிக்கெல்லாம் ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தா கூட விசித்ராமா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 21,161 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து மக்களுடைய ஒரிஜினல் ஓட்டு, மீது எல்லாமே வந்து ஃபேக் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வேணால் வந்து அர்ச்சனா பார்த்தீங்கன்னா 43% இருக்கலாம். ஆனால் நேற்று 45, இன்றைக்கி 43, அப்படியே குறைஞ்சிட்டே தான் போகும். மக்கள் ஓட்டு போட்டால் ஏறிக்கிட்டே போகும், பிஆர் ஓட்டு போட்டால் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஓட்டு வந்து வெறும் 93,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு நாளில் வந்து 93,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதான். பிஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 50-100 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 50-100 கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்ப்பாங்க. அது வந்து எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட ஐடி விங்கில் இருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கட்சியோட பேக்ரவுண்டில் ஒரு ஐடி விங்கில் தான் இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு சொல்லி. அது கூட இருக்கலாம். ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த யூடியூப்பில் அந்த பேசுகிறவங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பொங்குறதுக்கு காரணம் அமௌண்ட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 38,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காப்புல. மணிக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லை. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஓட்டு வாங்கியிருக்காப்புல. போச்சு, பிஆர் காசு கொடுத்தும் தினேஷ்க்கு வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காசு நிறையா கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல பிஆர் தினேஷ். நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் உனக்கு வந்து முட்டு கொடுத்தாங்க, அர்ச்சனா பிஆர் வந்து உனக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன அவங்களும் இல்லையா, போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா 21,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயவர்மா வந்து 9,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. மாயா 9,000 ஓட்டு தான். அதுக்கப்புறம் பூர்ணிமா 8,000 ஓட்டு. இவங்க 3 பேர்த்தில் யார், இந்த 3 பேர்த்தில் 2 பேர் வெளியே போயிடுவாங்க இந்த வாரம். அது வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமான்னு கன்ஃபார்மாக தெரியுது. இதில் பெட்டி எடுக்கிறதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.